வணக்கம் மக்களே! வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு மகாநதியில பார்த்தீங்கன்னா, செம ஃபன்னா இருந்தது. ஸோ காவேரியோட அம்மா வந்து குட்டி காவேரிட்ட வந்து, "அம்மாவும், அப்பாவும் பேசிட்டு வரட்டும்" அப்படின்னு சொன்னோனே 2 பேருமே ஷாக் ஆயிட்டாங்க. காவேரிக்கு என்னம்மா இப்படி சொல்ற? அப்படிங்கிற மாரி ஆயிருச்சு. குட்டி காவேரி, "அம்மாவும், அப்பாவுமா?" அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ காவேரியும், விஜயும் வந்து பின்னாடி வந்து பேசிட்டு இருந்தாங்க. பேசிட்டு வந்துட்டே இருந்தாங்க. ஸோ காவேரியோட அம்மாவும், குட்டி காவேரியும் முன்னாடி பேசிட்டு போயிட்டுருந்தாங்க. அப்பதான் அந்த சம்பவம் நடந்துச்சு. செம்மையா இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பண்ணி விட்டாங்க காவேரியோட அம்மா. ஸோ அவங்க அது காவேரி வந்து விஜய்ட்ட கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. "உங்க ஒய்ஃப்க்கு என்னதாங்க ஆச்சு? எப்படிதாங்க இறந்தாங்க?" அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, காவேரியோட அம்மா வந்து, "சொல்லுங்க ராகவ தான் கொண்டான்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னோனே, "இது எப்படி உங்க அம்மாவுக்குலாம் தெரியும்?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு வந்து ஒரே ஷாக் ஆயிருச்சு. ஸோ விஜய் வந்து, "ஏன் அத்த இப்படிலாம் பண்றீங்க? நீங்களே போட்டு விட்டுருவீங்க போல இருக்கு" அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் விஜய் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த ராகவ் தான் கொண்டாரு. ஆக்சிடென்ட் ஆச்சு. மனைவி வந்து இப்போ பிரெக்னன்சியா இருக்கும்போதே இறந்து போயிட்டாங்க. பாப்பாவ மட்டும் குடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காவேரிக்கு வந்து ஒரே சிம்பதி ஆயிருச்சு. விஜய் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருக்கீங்களா? சொல்லியிருக்கலாம்ல. ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் த லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இனிமே தான் லவ் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு லவ் கியூட்டா இருந்தா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்த கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க் யூ.